அப்பாவுக்கு பொறுத்த வரைக்குங்க மேலே நல்லாவே பிடிமானம் இருக்கும். கீழே எலும்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பிடிமானம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம 2 இம்ப்ளான்ட் பண்ணி அதில் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். பல்செட் கொஞ்சம் ஈரமாக இருக்கணுங்க. சரி. ஈரம் இருந்ததுன்னா தான் போய் மேலே உட்காருங்க. வறட்சியாக இருக்க. சரி சரி. சரிங்க. ஒரிஜினல் மாதிரி இருக்குதா? ஒரிஜினல் இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. எஸ் சொல்லுங்க. எஸ். எஃப் சொல்லுங்க. எஃப். எஃப். எம். எம். சிரிக்கும்போது பல்லு அமைப்பு தெரியுது இல்லைங்களா? நல்லாவே தெரியுது. பேச பேச பழகுங்க. ஆமாம் ஆமாம். எடுத்த உடனே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி பல்லு செட்டு ரெடி பண்ணிடுவோம். இந்த பல் செட்டு வந்துட்டு அப்படியே அந்த எச்சில் மேலே அந்த ஈரலையும் பல் செட்டுக்கு நடுவில் இருக்கிற உமிழ் நீர்லையும் தான் போய் உறைவில் தான் போய் ஒட்டிட்டு இருக்குங்க. சரிங்களா? நம்ம பலமாக வாய் கொப்பளிக்கும் போதோ இது பண்ணும்போது காற்று போகும்போது கண்டு வரும். நீங்கள் திருப்பி கடிக்கும் போது அது அமைப்புக்கு போக ஆரம்பிச்சிருங்க. இப்போ எடுத்த உடனே நம்மளுக்கு பல்லு செட்டு இத்தனை நாள் பல்லே இல்லாம வச்சதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கல் எடுத்து கூழாங்கல் எடுத்து வாயில போட்டா எப்படி எச்ச ஊறும் அந்த மாதிரி இதுவுமே எச்ச ஊறிக்கிட்டே இருக்குங்க. அது 2-3 நாள் போட போட நம்ம உடம்பு எச்சில் வந்து ஊறுறது கம்மி ஆகும். ஆமா. அப்போது உங்கள் பழக்கத்துக்கு முதலாகும். அப்புறம் நம்ம சாப்பிடும் போது சாப்பாடு இந்த மாதிரி நல்ல சாப்பாடுகள் சாப்பிடும்போது ஆமாம் நம்மளுக்கு அது மேலே கீழே கலந்து வராத அளவுக்கு மென்று பழகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். எடுத்த உடனே கடினமானது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஃபுட்டு. சரி சரி. அரிசி இது மாதிரி எல்லாம் சாப்பாடு எல்லாம் நம்ம சாப்பிடும் கடிசானது இல்லாமல் இதாக சாப்பிடும்போது முதல் இதாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்புறம் காய்கறி எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். சப்பாத்தி பரோட்டாவும் கூட நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பத்திரமா எடுத்து கழுவி வச்சுக்கணும். நைட் படுக்கும்போது தேவைப்படாது, கழட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். எப்பவுமே கழட்டி வைக்கும்போது இதுக்கான ஒரு வெசலில் ஒரு பாக்ஸில் தண்ணியில் போட்டு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அது பச்சை தண்ணியில தான் போடணும். ஆமா, சுத்தமான தண்ணி. ஆமா, கிளியரான தண்ணியில தினமும் தண்ணியை மாத்திரணும். அந்த பாக்ஸையும் கழுவிடணும், இல்லாட்டி அதுல வாசம் வரும். ஆமா, நீங்க நைட் போய் தண்ணியில புது தண்ணியில போட்டு வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு பாக்ஸையும் கழுவி இதையும் கழுவிட்டு பாக்ஸை ட்ரை பண்ணி காய வச்சிடணும். தண்ணியோட அந்த பாக்ஸ் விடக்கூடாது. திருப்பி நீங்க போடும்போது மட்டும்தான் தண்ணியை ஃபில் பண்ணி இந்த பல்செட்டை கழுவிட்டு அப்புறம் உள்ள போட்டு வச்சிடணும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்ஸை கழுவி காய வச்சுட்டு பல்செட் எடுத்து நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அப்படியே ஃபிட் பண்ற மாதிரி பண்ண முடியாது. எப்படிங்க? அப்படியே அதாவது நான் என்னங்க இந்த பல்ல அப்படியே எடுக்காத ஃபிட் பண்ற மாதிரி. இப்போ இது மேல் செட் நல்லாவே நின்றுச்சு, கீழே எலும்பு உங்களுக்கு கம்மியா இருக்குது, கொஞ்சம் பல் செட் நிக்குது. சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இதா இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி தேவைப்பட்டா 2 இம்ப்ளான்ட்டை போட்டுட்டு இம்ப்ளான்ட் கூட இதை இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் ஓவர் டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த பல் செட்டு இம்ப்ளான்ட் கூட லாக் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்க சொன்ன மாதிரி அது பண்ணிட்டோம்னாலும் நம்ம கழட்டி கிளீன் பண்ணிக்கலாம். இம்ப்ளான்ட் மட்டும் உள்ள இருக்கும், அது வாயில சுத்தம் பண்ணிக்கலாம். பல் செட்டு கழுவிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு தடவை கழுவுனாலே போதும். நீங்க காலையில நான் ராத்திரி படுக்க போகும்போது கழுவி வைக்க போறீங்க, திருப்பி காலையில ஒரு தடவை தண்ணியில கழுவிட்டு நம்ம இது பண்ணி கீழே விழுகாம பாத்துக்கணும். சரி. கீழே விழுந்ததுன்னா கையில இருந்து தவறி விழுந்தா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உள்ள வச்சு நம்ம சாப்பிடும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. தவறுதலா கீழே விழுகாம இருக்கணும்னா அது நீங்க கொஞ்சம் பாதுகாத்தா வச்சுக்கணும். கழுவும் போதெல்லாம் ஒரு துணி போட்டுட்டு நீங்க கழுவுனீங்கன்னா வலிக்கு விழுந்தாலும் துணி மேலதான் விழுகும், தரையில விழுகாது. அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரஷ் இருக்குது, கொடுக்க சொல்றேன். அப்புறம் இதுக்கான பாக்ஸ் ஒன்று இருக்குது தண்ணி போட்டு வைக்கிறதுக்கு. சுத்தம் பண்ணி நீங்க போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? சரிங்களா? இப்போ கல்டு வருதுங்களா? இல்லைங்க, இப்போ கல்டு காணாங்க. கல்ல மேலே கல்டாதுங்க, கீழே கொஞ்சம் கல்டு வரும், வர வாய்ப்பு இருக்குது. நீங்க ஆமா அது ஏன்னா எலும்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு வாரம் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு அடுத்த தடவை நீங்கள் அடுத்த வாரம் ஊட்டியிலிருந்து வந்து என்னை வந்து பாருங்க எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது. சரி. உங்களுக்கு தகுந்த பல் செட்டை ரெடி பண்ணிட்டோம். சரி. உங்களோட அளவுக்கு இன்னுமே உங்களுக்கு தகுந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு ஒரு தடவையும், ஒரு மாசம் கழிச்சு ஒரு தடவையும், 3 மாசம் கழிச்சு ஒரு தடவையும் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா ஆமா நீங்க மெல்லும் போது எப்படி இருக்குது, சாப்பிடும் போது ஏதாவது பிரச்சனை இருந்ததா, புண்ணு எங்காவது ஆகுதா, அழுத்தம் கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புண்ணு ஆச்சுன்னா நம்ம அந்த பல் செட்டு மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சி தேய்ச்சி பாலிஷ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்.